வணக்கம். கிட்டத்தட்ட 3000 ஓட்டுகள் இல்லையா? ஆமாம், போஸ்டலோடு சேர்த்து 3000 ஓட்டுகள். அதற்கு இவ்வளோ பெரிய கவரேஜ் இருப்பது சந்தோஷமாகவும் இருக்கிறது, பதட்டமாகவும் இருக்கிறது எனக்கு. இங்கே எல்லோரும் ஒரு குடும்பம். இதில் ஒருவருக்கு போஸ்டல் ஓட்டு இல்லாமல் போனது வருத்தத்திற்குரியது. அதில் எந்த சூழ்ச்சியும் யாரும் பார்க்க வேண்டாம். அது போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுடைய பிழைன்னு சொல்லலாம், இல்லை தாமதம்னு சொல்லலாம். அடுத்த முறை அது நிகழாமல் பார்க்க வேண்டும். நண்பர் ரஜினியின் ஓட்டு எல்லா உறுப்பினர்களின் ஓட்டை போல மிக முக்கியமான ஒரு ஓட்டு. அது விழுந்திருக்க வேண்டும். அவரும் ஆர்வமாக இருந்தால் அது நடக்கவில்லை என்பது வருத்தத்துக்குரியது தான். அடுத்த முறை இது போன்ற பிழைகள் நேராமல் தவிர்க்க வேண்டும். வெற்றியாளர்களுக்கு என் வாழ்த்துக்கள். அது தெரியாது, அங்கே அவங்ககிட்ட தான் கேட்கணும், நீதிபதிகள்கிட்ட கேட்கணும். அது எது செல்லும் எது செல்லாதுங்கிற விஷயங்கள் அவங்க தான் சொல்லணும். நம்ம அதில் கமெண்ட் அடிக்கக்கூடாது. எனக்கு அப்படியே பழகிடுச்சுங்க. என்ன திடீர்னு என் பேர் மாற்ற சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் அது மாற்றி தான் ஆகணும்னா அது பெரும்பான்மை என்ன சொல்லுகிறதுங்கிறத பார்த்துட்டு அப்புறம் பேசிக்கலாம். அரசியல் தலையீடுகள் இந்த தேர்தல் என்ற குற்றச்சாட்டுகள் வந்து அப்படி இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இருந்தால் அது இருக்கக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம். போகலான்னா போயிடலாம். இல்லை, ஓட்டு போட்டேன். இப்போ நான் இங்கே என்ன பண்ணணும்? தேர்தல் நல்லா நடக்குது. நாட்டில் தண்ணி இல்லை. அது உண்மைதான். தபால் ஓட்டுகள் வந்து கொஞ்சம் முன்னாடியே அனுப்பப்பட்டிருக்கணும். திடுதிப்புன்னு தேர்தல் அதே தேதின்ட்டாங்க. ஒரு 2 நாள் அவகாசம் கொடுத்து தபால் ஓட்டுகளை வந்து சேர்கிற அளவுக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கலாம். அதுதான் என்னோட கருத்தும். அது நம்ம எப்படி சொல்லக்கூடாதுல்ல. பொதுவாக பாக்யராஜ் அவர்கள் மூத்தவர், ஒரு நல்ல கலைஞர், த வேர்ல்டு பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், யூனிவர்சலியே ஒரு பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் பாக்யராஜ், சிறந்த நிர்வாகி. அப்புறம் அவரும் ஐஸ்வரி வேலனோட பையன், நல்ல பண்பாளர். ஒரு புதியவர்களே அமர வச்சுட்டு இவங்களும் பதவியில் இருந்திருக்கலாங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. 3000 சில்லற, வெறும் 3000 இல்லையா? அதெல்லாம் ஒற்றுமை வரும். இப்போயே 5 மணிக்கு மேலே வந்துடும். அது ஓட்டெல்லாம் போட்டு அப்படியே எங்கேயோ கொண்டு போய் வச்சுருவாங்களாமே 2 மாதத்துக்கு. அந்த மோடி சொல்லி கொடுத்துட்டாரு, உலகத்திலே டிஜிட்டல் இந்தியா 2.5 மாதம் கழித்து தான் தீர்ப்பு சொல்லணும் அப்படின்ட்டு. இதெல்லாம் டேம்பரிங் நடக்காதுன்னு நம்புவோம். சாப்பிட்டீங்களா எல்லாம்? இல்லை, நான் தான் விஷால் அணியில் நானும் தான் அப்போ போராடி ஒரு அந்த இடத்த மீட்கிறதுல கூட இருந்து என்னோடய இதை ரத்து பண்ணாங்க. அதை நான் இங்கே வந்து இதே மாதிரி உங்கள் மீடியா முன்னாடி சொன்ன உடனே அது ஆதங்கப்பட்டு ஓட்டு அதிகமாக விஷாலுக்கு விழுந்தது, உட்கார வச்சோம். கொஞ்சம் அதிகமாக அதிருப்தியை சம்பாதிச்சிருக்காங்க. மற்றபடி அவர்களும் ரொம்ப கடுமையாக உழைச்சி, இது ஒரு கட்டடமாக நான் பார்க்கல, நீங்களும் யாரும் பார்க்கக்கூடாது. இது ஒரு கோயில். கோயிலுங்கிறது எல்லாத்துட்டையும் மடிப்பிச்சை வாங்கி தான் கட்டணும், ஊர் சேர்ந்து தான் தேர் இழுக்கணும். விஷால் மட்டும் கட்டணும் அப்படின்னுலாம் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏண்டா இதில் எல்லா கலைஞர்களின் பங்களிப்பும் இருக்கணும். தெலுங்கு, தமிழ், மலையாளம், கன்னடம் அப்படின்ட்டு பழைய மூத்த கலைஞர்கள், ராஜ்குமார், நம்ம அரசியலில் வேறு வேறுபாடுகள் இருக்கலாம், நிலைப்பாடு இருக்கலாம். கலைஞர்கள் இது பாரம்பரியமான எங்களோட சின்னம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு தாய் 4 குழந்தைகள், அதாவது மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடம், அதை குழந்தைகளை அரவணைச்சு போகிற மாதிரி தான் எங்கள் எம்பளமே இருக்குது. அப்படி இருக்கையில் இந்த நடிகர் சங்க கட்டடமாக இதை யாரும் பார்க்கக்கூடாது. கட்டடங்கள் வந்து அடமானம் வைக்கப்படும். இது அடமானம் வைக்கப்படக்கூடாது. இதுக்கு கடன், இது மேலே கடனும் வாங்கக்கூடாது. எல்லா கலைஞர்கள்ட்டையும் மடிப்பிச்சை எடுத்து பணம் போட்டு இது ஒரு கோயிலாக கருதணுங்கிறது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல. அதுதான்
கொஞ்ச நாள் ரஞ்சித் இந்த இதை மறைக்க பயன்பட்டார். இப்போ இந்த தனி பஞ்சத்தை மறைக்க இந்த தேர்தல் பயன்பட்டுச்சு. எல்லாம் யாகம் வளர்க்குறாங்க, பார்க்க சிரிப்பாக வருது. எல்லாம் காமெடி என்னென்னா எல்லாம் மாலை போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. அது வர்ற மழையும் பார்த்துட்டு ஓடி போயிடுச்சு. வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சாப்பிட்டீங்களா எல்லாம்? நன்றி, வணக்கம். கேள் 61 பேர் நீக்கப்பட்டதை கேட்குறீங்களே. 24 லட்சம் பேர் இந்த கவர்மெண்ட்டை நீக்கிச்சு, மோடி கவர்மெண்ட். அதுக்கு என்ன பண்ணீங்க? அதை முதல்ல போய் கேளுங்க. டேம்பரிங் பண்ணி ஜெயிச்சு தேர்தலே நடக்காமல் ஒரு தேர்தல் நடந்த மாதிரி செட்டப் பண்ணி நடத்துனாங்களே, அதுதான் மோசடி. பேலட் பேப்பரில் நடக்கிறது நல்லா நடக்குது. சிறந்த தலைவர்கள் வருவாங்க. நாடு சுபிட்சமாக மழை பெய்யும். இன்றைக்கி பெய்யணும் வேண்டிக்கு. ஒரு பொது தேர்தல் மாதிரி பயங்கர பரபரப்போட நிறைய பிரச்சாரங்களோடு நடக்கிற இந்த தேர்தலுங்கிறது எனக்கு தெரிஞ்சு நிறைய நடிகர்கள் இந்த 2 கூட்டணியுமே நல்லது செய்யணும்னு தான் ஆசைப்பட்றாங்க அவங்களுடைய நேரத்தை. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த பாண்டவர் அணி பார்த்திங்கன்னா அந்த கிட்டத்தட்ட 3.5 வருஷமாக மிக சிறப்பான வேலை தான் செஞ்சுருக்காங்க. ஆனால் மாறுதல்ங்கிறது எப்போவுமே நமக்கு தேவைப்படுற ஒரு விஷயம். மாற்றி பார்த்தா என்னவாக இருக்கும்? இன்னும் ஒரு 6 மாதத்தில் கட்டடம் உருவாயிடும் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே அது மேலே ஒரு பயங்கர ஈர்ப்பு இருக்கும். இவ்வளோ பெரிய போட்டி அவசியமாக? அதே மாதிரி இந்த தேர்தல் ஏகப்பட்ட குளறுபடியினால் இப்போ திடீர்னு இந்த தேர்தலை ஒரு நாளைக்குள்ளே அனௌன்ஸ் பண்ணுறதுனால என்ன மாதிரி இருக்கவங்களுக்கே நிறைய பேர் கஷ்டம். நான் இன்றைக்கி காலையில் பாம்பே போகிறதுக்காக டிக்கெட் போட்டு ரசூல் பூக்குட்டியோட சவுண்ட் மிக்சிங் போயிட்டு கேட்கலையா? ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு நான் வர வேண்டியதாக இருந்தது. என்ன மாதிரி எல்லாரும் அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு தெரில. எல்லாரும் இந்த மாதிரி ரொம்ப ஆர்வத்தோடு வருவாங்களான்றது எனக்கு தெரியல. அதனால் இதோட ஓட்டுப்பதிவு எத்தனை சதவிகிதம் குறையலாங்கிறது எனக்கு தெரியல இந்த அவசர கதியினால். இனிமே நல்லது நடக்கணுங்கிறதா நம்ம எல்லாருடைய விருப்பம். இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னா மறுபடியும் எல்லாரும் கைகோத்து எல்லாரும் இந்த கட்டடம் உருவாகிறதுக்கு வேலை செய்யணுங்கிறது என்னுடைய விருப்பம். நன்றி, வணக்கம். நீங்கள்லாம் கவனிச்சிட்டு இருக்க மாதிரி போலிங் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. உண்மையிலே நாங்கள் இவ்வளோ ஒரு போலிங்கை நாங்கள் எதிர்பார்க்கல. ஏன்னா நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு. என்றைக்கு நடக்கும்னு தெரியல, எங்கே நடக்கும்னு தெரியல. இந்த செய்தி எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் இவ்வளவு குழப்பங்களுக்கு இடையேயும் செய்தி எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த சங்கத்துடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் அந்த உறுப்பினர்கள் கவனிச்சிட்ருக்காங்கன்றது இதுலேருந்து நல்லா தெரியுது. ஏறக்குறைய 100% போலிங், அதாவது தபால் ஓட்டுகள் போக 100% போலிங் இருக்குன்னு நினைக்கிறேன். சில பேருக்கு தபால் ஓட்டு போய் சேரலை. பட் அதை மீறி இந்த பெரும்பான்மையான உறுப்பினர்கள் கலந்து கொண்ட ஒரு தேர்தலாக இருக்கும். விஜய் சார் இப்போ தான் போனார். ஸோ எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. இந்த வெயில்லையும் என்னென்னா இந்த வெயில்லையும் பொறுமையாக நிற்கிறாங்க. ஸோ அதுக்காக இன்னும் கொஞ்சம் பூத்ஸை ஓப்பன் பண்ணலான்னு தேர்தல் அதிகாரி கிட்ட கேட்டோம். அவரும் அதை ஒத்துக்கிட்டு ஒரு பூத்தை ரெடி பண்ணுறாரு. ஸோ சீக்கிரமாக அந்த போலிங் முடியும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் 20 நிமிஷத்துக்கு முன்னால் வரைக்கும் 770 ஓட்டு பதிவாயிருக்கு. இல்லை, தபால் ஓட்டுக்காக நீடிக்க முடியுமான்னு வாய்ப்பு இல்லைன்ட்டார். ஆனால் ஒருவேளை இங்கே இந்த வந்தவங்களை ஓட்டிங் முடியலாம் திரும்ப நம்ம கேட்கணும். அது எலெக்ஷன் ஆஃபீஸர் தான், எங்களுடைய முடிவு எதுவும் கிடையாது. என்னன்னா ஓட்டு எண்ணிக்கை இன்னும் முடியாது. ஓட்டு எண்ணிக்கை கேட்குறேன். ஓட்டு எண்ணிக்கையா? அது இன்னும் அது அங்கே நீதிமன்றத்தில் இருக்கு. இன்னைக்கு இல்லைம்மா, இன்னைக்கு இல்லை. ஆனால் அது கேட்போம். ஹாஃப் அன் ஹவர் லேட் ஆகல தம்பி, 20 நிமிஷம். ஆனால் தேர்தல் வேலைக்கு ஆரம்பிச்சிடுது. நான் தான் 1/2 மணி நேரம் லேட்டாக வந்தேன். வேலைகள் நடந்துச்சு. ஆமாம், அப்படி இருந்தாலும் அந்த 1/2 மணி நேரம் கேட்போம். கேளுங்க. நாடக நடிகர்கள்லாம் முழுமையாக வாக்கு செலுத்தலை, வெளி மாவட்டங்களிலிருந்து வரக்கூடியவங்களாம் வாக்கு போட முடியாது. அப்படி கிடையாது. யார் யாருக்கு தேர்தல் ஓட்டு தபால் ஓட்டு போச்சோ அவங்களுக்கு முழுமையாக போயிருக்கு. யார் யார் நேரடியாக வாக்களிக்கிறோன்னு சொன்னோமோ அவங்களும் வந்திருக்காங்க. இதில் என்ன குழப்பம்னா, முதல்ல சரி நம்ம ஒருவேளை தபாலில் வரலன்னா நம்ம போய் போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த தடவை போன தேர்தலுடைய அனுபவத்தை வச்சு இந்த தடவை தேர்தல் அதிகாரி இப்போ இந்த முறையை பின்பற்றியிருக்காரு.
சார் தென்னிந்திய நடிகர் சங்கத்தை வந்து நேம் சேஞ்ச் பண்ணணும், தமிழ் தாய் நடிகர்கள் சங்கம் பேர் மாற்றணும்னு சொல்லி ஆக்டர் விஜயகுமார் சொல்லியிருக்காரு. அப்படிங்களா? அவர் துணைத் தலைவரெல்லாம் இருந்திருக்காரு, துணைத் தலைவரெலாம் இருந்திருக்காரு. ஒருவேளை நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் அது வந்து மாற்றத்துக்கான அது சட்ட ரீதியாக அது பண்ணணும் தம்பி. இது வரைக்கும் இருந்தவங்க மாற்றல. 67 வருஷமாகுது இந்த சங்கம் ஆரம்பித்து. நாங்கள் வந்து ஒரு 3 வருஷம்தான் ஆகுது, 3 வருஷத்தை முடிச்சிருக்கோம். ஸோ இந்த 64 வருஷத்தில் முடிக்காததை இப்போ பண்ண முடியுமான்னு தெரியல. அது சட்ட ரீதியாக தான் பார்க்கணும். ஆனால் இது சங்கத்தினுடைய சின்னமே வந்து ஒரு தாய் 4 குழந்தைகள் இருக்க மாதிரி தான் இருக்குது. அந்த தென்னிந்தியாவை அரவணைச்சு போகிற விஷயமா தான் இருக்குது. அந்த காலத்தில் வந்து எல்லா மாநிலத்திலேருந்தும் இங்கே படம் எடுக்கிறதுனால அப்படி இருந்துச்சு. இப்போ அது பேரில் தான் இருக்கும். நடவடிக்கைகள்லாம் கலைக்கான ஒரு நடவடிக்கை தான் இருக்கும். ரஜினிகாந்த் பாம்பேல தான் இருக்காரு, 2 மணி நேரத்தில் வந்து நம்ம ஏன் ஓட்டு போட அது இல்லை, அது அவருடைய தனிப்பட்ட உரிமை. அவர் வந்து போடாது. ஆனால் போஸ்டல் ஓட்டு கேட்கப்பட்டது நாங்கள் ஆனால் சரியான நேரத்தில் போய் சேரல. அதுக்கு வந்து சங்கம் பொறுப்பு கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இந்த முழு பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம். இது தபால் துறைக்கும் சம்பந்தப்பட்டமான விஷயம். அவர் என்னை விட பெரியவர். அவர் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். நான் அவருக்கு ஒருவேளை அந்த குளறுபடி தெரிஞ்சதோ என்ன. ஆமாம், இல்லை, அது அவருடைய வாக்கு போன தேர்தலையும் வந்து அவருடைய வாக்கு வேறு யாரோ போட்டாங்க. இந்த தடவையும் வேறு யாரோ போட்டுங்க. அப்போ அந்த ஒரே பேரில் வேறு ஏதோ ஒரு இது இருக்காது, கண்டுபிடிக்கணும். அது விஜய் சார் வந்து ஓட்டு போட்டு போயிட்டாரு, எதிர்பார்க்கக்கூடிய அந்த அஜித் சார் இன்னும் வந்து ஓட்டு போடல. இல்லை, வருவார். இது வந்து ஒருத்தர் வந்தார். நீங்கள் எப்போவுமே இவர் இந்த ஒரு காய் வச்சா இன்னொரு காய் முன்னால் வைக்கிறீங்க. அவர் வந்தார், அவருக்கு இஷ்டம் இருந்தால் அவரு எடுத்துக்கிட்டு முடிவு தான். வருவாருன்னு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஓகே, நன்றி. நடிகர் சங்கம் தேர்தல் வெளியூரில் இருந்தாலும் ஓட்டு போட வேண்டியது கடமை, என்னுடைய பொறுப்பு. நான் அதுக்காக வந்திருக்கேன், ஓட்டு போட்டிருக்கேன். நடிகர் சங்கம் நல்லா இருக்கணும், நடிகர்கள் நல்லா இருக்கணும். இந்த தேர்தல் ஜெயிக்கிறவங்க இன்னும் நல்ல வேலை செய்யட்டும். நன்றி, தேங்க்யூ. இந்த பரஸ்பரமாக 2 அணி மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்படி சில விஷயங்கள் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு மையப்புள்ளியாக அந்த பில்டிங் தான் இருக்குது. அது எப்படி பார்க்குறீங்க? பில்டிங்கை தாண்டி நடிகர் சங்கத்தில் வேறு எந்த கோரிக்கையுமே இல்லையா? பில்டிங் நடந்துகிட்ருக்கு, 70% இருக்குது. அது கட்டுற வேலை. ஒருத்தர் வேலை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னும் போது நம்ம அதை பார்க்கணும், பொறுமையாக இருக்கணும். சும்மா குற்றச்சாட்டு அரசியல் மாதிரி எல்லாத்தையும் அரசியல் ஆக்கிடக்கூடாது. இது கலைஞரோட வாழ்க்கை. அது ஜெயிச்சாலும் விட்டாலும் ஒவ்வொரு கலைஞரும் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டையும் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு அசோசியேஷனுக்கு. அது நல்லபடியாக நல்லா சிந்திக்கிறவங்க நல்லவங்க இருக்காங்க. நடிகர் சங்கம் பேர் தென்னிந்திய நடிகர் சங்கம் பேர் தமிழ் நடிகர் சங்கம் மாற்றணும் ரொம்ப நாளாக ஒரு கோரிக்கை. போன எலெக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. உங்களுடைய கருத்து என்ன? அதில் உங்கள் பார்வை என்ன கருத்து? நான் எப்பவும் மாநிலத்தை வந்து மொழியை வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க தான். ஆமாம், அதை எடுக்கணும். ஆனால் நடிகர்களுக்கு மொழி இல்லை இது இல்லைங்கிறதுக்கு நான் தான் ஒரு உதாரணம். தமிழ்நாடு நடிகர் சங்கம் ஒன்று இருக்கணும், கர்நாடக நடிகர் சங்கம் ஒன்று இருக்குது, தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் நடிகர் சங்கம் ஒன்று இருக்கும்போது ஐ திங்க் வி ஷுட் திங்க் அபவுட் இட்.